2026 பிப்ரவரி மாதத்தின் முக்கிய செய்திகள் இதோ. 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள். வேட்பாளர் அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்கும் பணிகளை சீமான் தீவிரப்படுத்தியுள்ளார். சமீபத்தில் திருவள்ளூர், திருத்தணி மற்றும் திருப்பெரும்புதூர் ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிமுக கலந்தாய்வு கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. சீமான் தான் போட்டியிடும் தொகுதியை விரைவில் அறிவிக்கப் போவதாக சீமான் தெரிவித்துள்ளார். மேலும், நான் ஆட்சிக்கு வந்தால் அரசு மருத்துவமனையில்தான் முதல்வர் சிகிச்சை பெற வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவேன் என தேர்தல் வாக்குறுதி பாணியில் பேசியுள்ளார். கட்சி பொறுப்பாளர்கள் நியமனம். பிப்ரவரி 12 மற்றும் 17 தேதிகளில் சிவகங்கை, காரைக்குடி மற்றும் செங்கல்பட்டு மண்டலங்களுக்கான புதிய கட்சி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முக்கிய அரசியல் நகர்வுகள். விமான நிலைய சந்திப்பு. பிப்ரவரி 18 திருச்சி விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், திமுக எம்பி திருச்சி சிவா மற்றும் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரை சீமான் தற்செயலாக சந்தித்து பேசினார். இது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. விஜய் குறித்து கருத்து. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உடனான உறவு குறித்து, தம்பி விஜய் என்னை மறந்திருக்கலாம், ஆனால் எதையும் எதோடும் முடிச்சு போடக்கூடாது என தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். கோரிக்கை மற்றும் போராட்டங்கள். இசுலாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரி ஜனவரி இறுதியில் சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை சீமான் நடத்தினார். மேலும் கோயம்புத்தூர் மருதமலை கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த கோரி போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டதற்கு சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.